இன்றைக்கி ஒரு ரேண்டம் ஃபர்டிலிட்டி டயட் தான். ஸோ இது வந்து நான் 2 days ஒன்ஸ் வந்து இந்த ரைஸை நைட்டே சோக் பண்ணிவிட்டு அது டேஸ்ட் பிடிக்காதனால அதை நான் சூடு பண்ணிவிடுவேன். அந்த சூடாக இருக்க தண்ணியிலேயே அந்த கீயை மிக்ஸ் பண்ணி நான் குடிச்சிடுவேன். இந்த 2 days ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். நைட்டே வந்து கீரை ஆஞ்சி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மண் எல்லாமே வந்து போயிடும் இல்லையா. அண்ட் நைட் வந்து அந்த குதிரைவாலியும் வந்துட்டு ஊற போட்டுருவேன். ஸோ தட் மார்னிங் வந்துட்டு அதில் வந்து பருப்பு எல்லாம் போட்டு ஒரு கீரை சாம்பார் மாதிரி வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இது எந்த டயட்டிஷியன்ஸோ நியூட்ரிஷன்ஸ் டாக்டரும் எனக்கு சஜஸ்ட் பண்ணல. ஹெல்த்தியாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அது வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஐ வில் மேக் ஷுர். அண்ட் இதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்னிங் அதையே வந்து நான் சாப்பிட்ருவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% வந்து நான் அதையே சாப்பிட்ருவோம், நானும் என் ஹஸ்பண்டும். அண்ட் பொரியல் மட்டும் நாங்கள் மதியத்துக்கு அப்படியே அதை பாக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு கொண்டு போயிடுவோம். ஸோ அது கூடவே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பர் நான் வச்சுருக்கனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு 6:30 7க்கு தான் நான் எந்திரிப்பேன். இதெல்லாம் நான் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணலாம் நமக்கு டைம் இல்லை. ஸோ சாப்பர் யூஸ் பண்ணிவிட்டு எக்கு சைட் பை சைடு வந்துட்டு வேக போட்டுருவேன். அதையே நான் வந்து மார்னிங் சாப்பிட்ருவேன். அண்ட் என்னோடய லஞ்ச் பாக்ஸ்லும் வந்துட்டு கட்டி கொண்டு போய்